இன்னைக்கு கோயம்புத்தூரில் அம்மா ஐஏஎஸ் அகாடமி இலவச ஒரு பயிற்சி மையம் அதோடைய ஒருங்கிணைப்பாளர் திருமதி கிருத்திகா அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. இன்றைய போட்டித் தேர்வுக்கு தயாராகும் மாணவர்கள் சூழ்நிலை எப்படி இருக்குது, அரசாங்கம் அடுத்தடுத்த தேர்வுகளை தமிழ்நாட்டில் அறிவிச்சிருக்காங்க. இது குறித்து முழுமையான தகவல்களை அவங்கள்ட்ட கேட்டு நம்ம பகிர்ந்துக்கலாம். வணக்கம் மேடம். வணக்கம். நீங்கள் பல்வேறு மாணவர்களுக்கு இலவசமாக பயிற்சி அளிச்சுட்டு வரீங்க அரசு தேர்வுக்கு. முதல்ல அது உங்களுக்கு நன்றி நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ரெண்டாவது, இப்போ அடுத்தடுத்த தேர்வுகள் முதல்ல ஜூன் மாதம் குரூப் 1 வருது, அப்புறம் குரூப் 4, குரூப் 2ன்னு லைனாக வருது. ஸோ இப்போ இந்த மாணவர்களோட தயாரிப்பு என்ன மாதிரி இருக்கணும், ப்ளஸ் எப்படி அவங்க போயிட்டுருக்காங்க, இந்த போட்டித் தேர்வு இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் பற்றி உங்களோட பார்வை என்ன? இல்லை, ஒரு ப்ராடர் பிக்சர் கொடுக்கணுன்னாங்க. நிறைய பேர் இதில் வராங்க. அது 20 லட்சம் பேர் எழுதுகிறாங்கங்கிறது அது ஒரு 20 லட்சம் பேர் எழுதுகிறாங்க. ஆனால் பயிற்சி எடுத்துக்கிறவங்க இன்னும் அதிகமாக கூட இருக்கலாம். ஏதோ ஒரு காரணங்கள்னால எழுத முடியாமல் கூட போகலாம். இல்லை அப்ளிகேஷன் ஃபில்லிங் அப்போ ஏதாவது தப்பாக இருக்கலாம். அந்த மாதிரி ரிஜெக்ட் ஆகிறது நிறைய பேர் இருக்காங்க. இதில் என்னன்னா, அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்குமே இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறதுக்கு அடிப்படை தகுதி என்ன, நான் அந்த தகுதிக்கு குவாலிஃபை ஆகுறேன்னா அப்படிங்கிற ஒரு புரிதல் இருக்கிறது இல்லைங்க. இது கோச்சிங் இன்ஸ்டியூட் போய் சேர்ந்தால் நம்மளுக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சிரும் அப்படிங்கிற ஒரு அடிப்படை நம்பிக்கை தான், அடிப்படை ஆசை, அரசு வேலை மீது உள்ள மோகத்தால் ஆசை வருது. அதனால கண்ணை மூடிட்டு போய் இந்த விளம்பரங்களை பார்த்து, இந்த டிவி விளம்பரங்கள், செய்தித்தாள் விளம்பரங்களை பார்த்துட்டு அடிப்படையில் ஒரு இன்ஸ்டியூட்டில் போய் ஒரு 20,000 ரூபா ஆவரேஜாக ஒரு பயிற்சி கட்டணம் வைக்கிறாங்க. ஒவ்வொரு இன்ஸ்டியூஷனை பொறுத்து வைக்கிறாங்க. ஸோ அதில் அவங்க ஜாயின் பண்ணிடுறாங்க. ஆனால் அது நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்க லோட் பண்ணுறாங்க. இந்த இது படி, இதை படி, அதை படி மெட்டீரியல் கொடுக்குறாங்க, டெஸ்ட் வைக்கிறாங்க. பட் ஆன் த அதர் சைடு அவனால் ஒரு 6 மணி நேரம் படிக்க முடியுமா, ஃபேமிலி சிச்சுவேஷன் எப்படி இருக்குது, அதுக்கு அடாப்ட் ஆக முடியுமா, இல்லை வேறு ஏதாவது வேலைக்கு போயிட்டு படிக்கிறானா, ஸோ இதுக்கு எவ்வளோ ஃபோக்கஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு இருக்குது. இது கண்டிப்பாக நம்ம ஏன்னா அரசு வேலைங்கும் போது இது பேரே போட்டித் தேர்வு. அதனால் பார்த்திங்கன்னா இது சிலபஸ் காமனாக இருந்தாலும் கூட நிறைய பேர் இதில் காம்படிட் பண்ணுறாங்க. அதில் நீங்கள் பாஸ் மார்க் எடுக்க வேண்டியது யாருமே தேவையில்லை. ஏன்னா நீங்கள் இப்போ எக்ஸாம்பிள் குரூப் 4 எக்ஸாம், டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் தகுதி மதிப்பெண், பாஸ் மதிப்பெண் 90 மதிப்பெண் தான். ஆனால் 90 மதிப்பெண் எடுத்தால் எந்த காலகட்டத்திலும் வேலை கிடைக்காது. அப்போ நம்ம 260 மதிப்பெண், 300 மதிப்பெண்ணுக்கு 260 அந்த மாதிரி எடுக்கணும். அப்போ அந்த பாஸ் மதிப்பெண் மட்டும் பத்தாது. அதுக்கு தான் அந்த ஃபோக்கஸ்டாக படிக்கணும். நீங்கள் சொல்கிற மாதிரி ஃபோக்கஸ்டாக படிக்கணும். அப்போ அதில் நம்ம சரியான முறைகளை, சரியான வழியை தேர்ந்தெடுத்து படிக்கணும். ஸோ இது அரசாங்கம் இந்த இடத்துல நீங்கள் ஏதாவது தவறு செய்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா அரசாங்கம் இத்தனை லட்சம் மக்கள் படிக்கிறாங்க. ஸோ இதில் நீங்கள் உங்களோட கருத்து என்ன? இல்லை, அவங்களோட அவுட்லுக் இல்லாமையே தான் இதுக்குள்ளே வராங்க. எப்படியோ கடனை உடனே வாங்கி 20,000, 25,000, இல்லை பெரிய ப்ரீமியம் இன்ஸ்டியூட்ஸ் இன்னும் அதிகமான அமௌண்ட்டு வராங்க. அவங்களும் எடுத்துக்கிறாங்க. அப்படியே சாரியாக நிறைய பேர் பட் எவ்வளோ தூரம் அவங்களால அதில் கோப்பப் பண்ணி, அப்புறம் ரெண்டாவது டியூரேஷன், அவன் 1 வருஷம் படிக்கிறானா 2 வருஷம் படிக்கிறானா அப்படின்னு பார்த்தா 4 வருஷம் 5 வருஷம்னு அப்படி போயிட்டே இருக்குது. அவங்களோட வாழ்க்கையவே அந்த ப்ரைம் டைம் பாருங்கள், அந்த அந்த 20-21 அப்புறம் அந்த காலகட்டத்தில் அவங்க எதிர்கால வாழ்க்கையை தீர்மானிக்க வேண்டிய அந்த காலகட்டத்தில் முழுக்க நான் ஒரு தேர்வுக்கு படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துடுறாங்க அதுலேயே. ஸோ இதில் என்ன ஆகுதுன்னா, அவங்க லூசிங் தேர் கோல்டன் டைம். இது ஒரு அதனால் இந்த ஒரு ஆப்ஷன் தானா, இந்த கவர்மெண்ட் ஜாப் மட்டும்தான் உன்னோட இதுவா அப்படின்னா, இன்னும் எத்தனையோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வெளியே இருக்குது. ஆனால் அதுக்கு எக்ஸ்போஸே இவங்க ஆகிறதில்ல. இந்த டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி, அந்த பேங்கிங் அப்படி எல்லாம் கூட போகிறதில்ல. இவங்க இதை மட்டுமே படிச்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் சொல்கிறது பாயிண்ட் கரெக்டு தான். இது இந்த பொதுவான இந்த ஒரு கருத்து எப்பயுமே இருக்குது. அதிலும் குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த போட்டித் தேர்வுக்கு தயாராகும் இளைஞர்கள் குறிப்பாக இந்த டிஎன்பிஎஸ்சி, தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் போஸ்டிங்க்கு மட்டும்தான் டார்கெட் பண்ணுறாங்க. மத்திய அரசு வேலைகளான யூபிஎஸ்சியோ, எஸ்எஸ்சியோ, இல்லை வங்கி தேர்வோ, இந்த மாதிரியான தேர்வு, இல்லை டிஃபென்ஸ் ரிலேட்டடான போஸ்டிங்கோ, இல்லை தமிழ்நாட்டிலே ரயில்வேஸ், ஆர்ஆர்பி, அவங்க அதுக்கான முயற்சி ரொம்ப குறைவாக இருக்குது. மற்ற பிற மாநிலங்களை சார்ந்தவர் இந்த தமிழ்நாட்டு கோட்டா, சென்னை கோட்டாவில் எக்ஸாம் எழுதி அந்த இடஒதுக்கீட்டை எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தொடர்ந்து ஒரு கருத்து இருந்துக்கிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த சீருடை பணியாளர்
தேர்வாணையம் நடத்துகிற SIPC எக்ஸாமில் போட்டிகள் வந்து குறைவாக இருக்குது. வனத்துறை தனியாக இது பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இதுக்கான ஹிந்து அறநிலைத்துறையும் தனியாக இருக்குது. ஸோ இதற்கான தயாரிப்புலாம் கம்மியாக இருக்கும். ஒன்லி இந்த TNPSCயில் வர சில குரூப் எக்ஸாமில் மேஜராக அது வந்து ஏன்னா 10வது தகுதி இது குவாலிஃபிகேஷனாக இருக்குது. அதை வந்து ஒரே ஷார்ட்டில் கிளியர் பண்ணிட்டு போஸ்டிங் போயிடலாம் அப்படின்னு ஒரு குரூப் 4 எழுதுறவங்க ஈவன் கிராஜுவேட்ஸ் BE எல்லாருமே கூட MBA முடிச்சவங்க, டபுள் டிகிரி முடிச்சவங்க, PhD முடிச்சவங்க, டாக்டரேட் வாங்கினவங்க கூட ட்ரை பண்ணுறாங்க. நீங்கள் 40 வயசில் முயற்சி பண்ணுறவங்க இருக்காங்க, தொடர்ந்து 10 வருஷமாக முயற்சி பண்ணுறவங்களாம் இருக்காங்க. ஸோ இது வந்து இந்த மாதிரியான தொடர்ந்து இந்த போட்டித் தேர்வு மோகம் வந்து அதுவும் இந்த கொரோனா பெருந்தொற்று காலத்துக்கு பிறகு இந்த அரசு தேர்வு மேலே மோகம் இன்னும் அதிகமாக சொல்லி ஒரு கருத்து கொஞ்சம் சீரமைச்சு தான் ஆகணும். அதுக்கு வந்து அரசு தான் வந்து கவனத்தில் கொள்ளணும். ஏன்னா இது வந்து இளைஞர்களோட வாழ்க்கை. அவங்க வந்து இப்படி வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காமல் சில ஒரு சீரமைப்புகள் எல்லாம் கொண்டு வரணும். ஃபஸ்ட்டு இந்த கோச்சிங் இன்ஸ்டியூட்ஸை வந்து அதுக்கு ஒரு இப்போ எல்லாருமே ஒரு 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 ஒழுங்குமுறை சட்டம் எதிர்பார்க்கலாம், ரெகுலேஷன் ஆக்ட் ஒன்று எதிர்பார்க்கலாம் நம்ம. ஏன்னா இப்போ பயிற்சி நிறுவனங்கள் தமிழ்நாடு முழுக்க மூளை முடுக்கெல்லாம் இப்போ பள்ளிக்கூடங்கள் எப்படி இருக்கோ, கோவில்கள் எந்த மாதிரி இருக்கோ, அதே மாதிரி பயிற்சி நிறுவனங்கள் வந்து மூளை முடுக்கெல்லாம் இருக்குது. அது ஒரு வகையில் நம்ம வந்து பாசிட்டிவாக பார்க்கணும், நல்ல விஷயமா பார்க்கணும். தமிழ்நாட்டு இளைஞர்கள் அரசு தேர்வுக்கு தயாராகிறாங்க, அதுக்கான பயிற்சி இதில் வந்து நீங்கள் எவ்வளோ பர்சன்டேஜ்னு எடுத்து பாருங்கள். சமயத்துக்கு மைனஸில் கூட போகலாமோ என்னமோ. 20 லட்சம் பேர் எழுதுறாங்க, எவ்வளோ பேருக்கு வந்து வேலை வாய்ப்பு? 20 லட்சம் தேர்வு எழுதுறாங்கன்னு அந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4 தேர்வுக்கானது. பொதுவாக அந்த 20 லட்சங்கிறது குரூப் 4 தான். அத்தனை பேர் அவங்க எக்ஸாம் எழுத முயற்சி பண்ணுறாங்க. அதில் வந்து 2-3 லட்சம் பேர் ஆப்சண்ட் ஆனாலும் கூட ஒரு 16 லட்சம் to 18 லட்சம் பேர் தேர்வு எழுதுகிறாங்க. ஆனால் அந்த வர்ற பதவிகளோட எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சராசரியாக 8000 9000 அந்த எண்ணிக்கையில் தான் வருது. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மொத்த எண்ணிக்கையில் 0.5% வெறும் 1/2% கூட வந்து அதுக்கான எண்ணிக்கை இல்லை. ஆனால் முயற்சி பண்ணுறவங்க நிறைய பண்ணுறாங்க. பண்ணாலுமே அதில் 0.5% பேர் தான் பதவிக்கு போக போகிறாங்க. மீதி பேத்துக்கு பதவி இல்லை அப்படின்னு சொல்லி UPSC இந்த பெர்சன்டேஜில் தான் இருக்குது. கிட்டத்தட்ட எல்லா UPSC அட்டென்ட் பண்ணுறவங்க இதை விட கொஞ்சம் கம்மி தான். நேஷன் வைடு இருந்தால் கூட அது கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா அதுக்குன்னு ஒரு தகுதி இருந்தால் மட்டும்தான் அங்கே போக முடியும் அப்படிங்கிறது. பொதுவாகவே வந்து இந்த UPSC தேர்வுலாம் ரொம்ப கடினம், நம்மளால முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு எண்ணங்கள் நிறைய இருக்கனால அதுக்கு ட்ரை பண்ணுறதில்ல. குரூப் 4னா ஒரு 10வது குவாலிஃபிகேஷன் ஒரே இதில் கிளியர் பண்ணால் வேலைக்கு போயிடலாம்னா அதுக்கு மேலே மோகம் நிறைய இருக்குது. இப்போ இந்த குரூப் 4 முயற்சி பண்ணுற லட்சக்கணக்கான மாணவர்களே குரூப் 2 குரூப் 1க்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது இல்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. ஏன்னா அது அவங்களுக்கு அந்த எண்ணம் ரீதியாகவே கொஞ்சம் வலுவிழந்து இருக்காங்க. இதில் அந்த சிக்கல்கள் எல்லாம் கூட இருக்குல்ல. இந்த தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த ரிசர்வேஷன் இருக்கு. நீங்கள் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 10,000 பேர் பதவிகள் வருதுன்னா 10,000ல் 69%, கிட்டத்தட்ட 6,900 பதவிகள் வந்து ரிசர்வேஷன் இடஒதுக்கீட்டில் வந்துடும். மீதி இருக்கிற 31%, 3,100 பதவிகள் வந்து ஓப்பன் கேட்டகரியில் வருது. பற்றி இது அந்த 31%லுமே வந்து இந்த பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஷெட்யூல்டு கேஸ்ட் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் மக்களுக்கு தான் உள்ள ரிசர்வேஷன் அளிக்கப்படுகிறது. இதில் உள் ஒதுக்கீடு நிறைய இருக்குது. ஸ்போர்ட்ஸ் கோட்டா உள்ள தனியாக இருக்குது. நீங்கள் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு மாணவர்களுக்கும் தனியாக இருக்குது. இதில் இல்லாமல் தமிழ் படித்தவர்களுக்கு 20% உள் ஒதுக்கீடு இருக்குது, தமிழ் வழியில் படித்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதற்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்புனா 10வது மட்டும் தமிழில் படிச்சிருந்தா போதும். அது கடந்த அதிமுக எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது தான் 1லிருந்து 10வது வரைக்கும் தமிழில் படிச்சிருன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல மாற்றம் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் டிகிரினா 1லிருந்து 12 வரைக்கும் தமிழில் படிச்சிருக்கணும், அதுக்கப்புறம் டிகிரியும் தமிழில் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மாற்றம் கொண்டு வந்தாங்க. இதுலையுமே இப்போ சில குளறுபடிகள் நடக்கிறதா சொல்கிறாங்க. ஏன்னா சில பேர் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் வந்து இங்கிலீஷில் எழுதிடுறாங்க, மெயின்ஸும் இங்கிலீஷில் எழுதிடுறாங்க. ஸோ அப்போ தமிழ் படித்தவர்கள் தமிழில் தேர்வு எழுதுனா தான் அந்த ரிசர்வேஷன் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு கோரிக்கையும் வருது. இந்த மாதிரி சிக்கல்கள் எல்லாம் நம்ம பசங்களுக்கு வந்து தெரியறது இல்லைங்க. நிறைய இன்ஸ்டியூட்ஸ்க்கே வந்து இதெல்லாம் தெரியறதில்லை. தெரிஞ்சாலும் அவங்க இது வந்து தெளிவாக விளக்கம் கொடுக்கறது இல்லை. ஏன்னா அது வந்து அவங்க சில வணிக காரணங்களுக்காக அவங்க வந்து இது தெளிவாக விளக்கம் கொடுக்கறது கிடையாது. மாணவர்கள் வந்து இதை சில பேர் தெரிஞ்சுக்கிறதும் கிடையாது. 2-3 வருடங்கள் தயாரிப்பில் இருக்கிற மாணவர்கள் கூட இதில் வந்து இதை பெரிய அளவுக்கு அவங்க தெரிஞ்சிக்க ஆர்வம் காட்டுறது இல்லை. அவங்க வந்து ஏதோ இன்ஸ்டியூஷன் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த யூடியூப் தாக்கம், இந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்மோட தாக்கம் ரொம்ப அதிகமாகிடுச்சு. இப்போ அதனால் வீட்டிலேருந்தே நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து இன்னும் அந்த மாதிரி அது ஒரு வகையில் நல்லது நடந்தாலும் கூட ஒரு வகையில் அவங்க இன்னும் பின்னோக்கி போகிறாங்க. வீட்டிலேருந்தே நான் படிக்கிறேன், டிகிரி முடிக்கிறாங்க, நானும் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு வருட கணக்கில் இதிலேயே உட்காந்து தங்களோட வாழ்க்கையை வந்து ரொம்ப வீண் பண்ணுறாங்கன்னு ஒரு பேச்சு இருக்குது. கரெக்ட் தான். இப்போ கவர்மெண்ட் வந்து இதெல்லாம் வந்து கொஞ்சம் கன்சிடர் பண்ணி இவங்க வந்து நிறைய மாற்றங்கள் கொண்டு வரணும் அப்படின்னு நான் என்னோட பர்சனல் கருத்து. ஏன்னா
இதில் வந்து ரொம்ப பரிதாபத்துக்குரிய ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேங்க. ஏன்னா நிறைய குளறுபடிகளும் இருக்குது. திடீர்னு வந்து இப்போ கொஸ்டின் பேப்பரு அது ஏதேதோ நிறைய வந்திருக்கு, பத்திரிக்கையிலலாம் நிறைய வந்திருக்கு இல்லைங்களா? அது தொடர்ந்து வழக்கு வழக்கு வருது. கோர்ட்ல அப்புறம் ரெக்ரூட் பண்ணிட்டாங்க, ஆனால் இன்னும் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் போடாம கொடுக்கல. அந்த குற்றச்சாட்டு இருக்கு. சில அரசியல் தலைவர்கள் வைக்கிறாங்க. இப்போ இந்த அரசாங்கமே கூட வந்து இப்போ இவ்வளோ மாணவர்கள் தயாரிக்கிறாங்க, சரி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அப்போ நம்ம வந்து அரசாங்கம் அதை சீரியஸாக எடுத்துக்கணும். ஏன்னா லட்சக்கணக்கான மாணவர்கள் வந்து தமிழ்நாடு முழுக்க படிக்கிறாங்க. நம்ம அரசாங்கங்களும் வந்து அதை சீரியஸாக எடுத்துக்கிட்டு அவங்களும் அதற்கான அப்படிதான். போஸ்டிங் அவங்க வந்து இந்த அரசு வந்தப்போ வந்து எவ்வளோ ஜாப்ஸ் ப்ராமிஸ் 3.5 லட்சம் 3.5 லட்சம் பதவிகளை வந்து நாங்கள் ஃபில் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பண்றோம்னு சொன்னாங்க. சொன்னாங்க. இந்த அரசாங்கம் சொன்னாங்க. அது இல்லாமல் 2 லட்சம் புதிய பதவிகளை உருவாக்கும் ஸோ அப்படின்னு சொல்லி டோட்டலி சொன்னாங்க. 5.5 இது லட்சம். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தாங்க. கடந்த ஜனவரி வெளியிடும்போது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இது வரைக்குமே இந்த இந்த ஆட்சி வந்த இந்த காலகட்டத்தில் வெறும் 40,000 பதவிகள் தான் நிரப்பப்பட்டு இருக்கிறது. அவங்க சொன்ன ப்ராமிஸ் வந்து 3.5 லட்சம், அது இல்லாமல் 2 லட்சம் புதிய பதவிகள் உருவாக்கப்படும். அப்போ 5.5 லட்சம் 5.5 லட்சம் பதவிகள் வந்து ஏற்படுத்தப்படும் சொன்னாங்க. ஆனால் இது வரைக்குமே 40,000 பதவிகள் தான் நிரப்பப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு புள்ளி ஒருத்தன் அவர் வெளியிட்டிருக்காரு. ஸோ இது உண்மையா? இது உண்மைனா அரசாங்கம் இதுக்கு விளக்கத்தை கொடுக்கணும் இல்லைங்களா? ஏன்னா அவங்க சொன்ன ப்ராமிஸ் என்ன இதை பற்றி ஒரு வெள்ளை அறிக்கையே வந்து வெளியிடணும். ஏன்னா இது வந்து ஒரு குழப்பம் ஏற்படும் இல்லைங்களா? போட்டித் தேர்வுகளுக்கு லட்சக்கணக்கான பேர் தயாரிக்கிற மாணவர்களுக்கு பார்க்கும்போது அரசாங்கம் இவ்வளோ சொன்னாங்க, அப்போ இவ்வளோதான் ஃபில் ஏன்னா அவங்க பண்ணிருக்காங்களா? வந்தப்ப சொன்ன ப்ராமிஸ் பண்ண ஜாப்ஸ் வந்து 3.5 lakhs அப்படின்னா, இப்போ இன்னைக்கு ஆட்சியே எண்டுக்கு வந்து வந்துருச்சு. இன்னும் 4 ஒரு வருஷத்துல வருஷம் தான் இருக்கு 4 பார்த்தீங்களா? வருஷத்துல அவன் 4 வருஷம் அது ட்ரை பண்ணி வரும் 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 எப்படா அறிவிப்பு வரும் வரும் வரும்னு காத்துக்கிட்டு படிச்சுட்டு இருக்காங்க. இதுல இன்னொரு கணக்கு இருக்கு பாத்தீங்கன்னா, இந்த எண்ணிக்கையை பார்த்து படிக்க வந்தவங்க நிறைய ஆஸ்பிரன்ஸ் இருக்காங்க. கரெக்ட். அரசாங்கம் வந்து இவ்வளவு பதவிகளை நிரப்ப போறாங்க, அப்ப இவ்வளவு காலியிடங்கள் நம்மளுக்கு ஒரு வரப்போகுதுன்னு சான்ஸ் சொல்லிட்டு கிடைக்கும். நம்மளும் இது ஒரு முயற்சி பண்ணா நம்ம கிடைச்சலாம்னு சொல்லிட்டு வந்துட்டு இன்னும் 3 வருஷம் ப்ரிப்பரேஷன்ல இருக்கிறோம், 4 வருஷம் இருக்கிறோம். இல்ல ஏற்கனவே இருந்தவங்க வந்து இதை விட்டு வெளியே வேலைக்கு போனாலும் இருந்தவங்க, இல்ல இவ்வளவு போஸ்டிங் வருது நம்ம ப்ரிப்பேர் ஆயிரலாம்னு சொல்லி வந்தவங்க, கிளியர் ஆகலாம்னு வந்தவங்க இன்னும் அதுல இருக்காங்க. இப்ப கடந்த ஜூன் மாசம் கூட 2024 ஜூன்ல கூட முதலமைச்சர் அவர்கள் வந்து சட்டசபையில தமிழக அரசாங்கம் என்ன சொன்னாங்கன்னா, இந்த 2026 ஜனவரிக்குள்ள நாங்க வந்து 75,000 பதவிகளை நிரப்ப போறோம். அரசு 75,000 பதவிகள் போட்டித் தேர்வு வழியா நிரப்பும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்ப கிட்டத்தட்ட 2026 ஜனவரிக்கு ஒரு 8 மாசம் தான் இருக்கு. ஒரே ஒரு மாற்றம் என்னன்னா, எல்லா நிறைய துறைகள் வந்து இது போட்டித் தேர்வு கீழே சேர்ந்துருக்கு, கொண்டு வந்திருக்காங்க. அது தொடர்ந்து பல அரசாங்கங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. இபி அவங்க இந்த மற்ற டிபார்ட்மெண்ட் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. டிரான்ஸ்போர்ட், வனத்துறை, டிஎன்பிசிக்கு இந்த வனத்துறைக்கு நிறைய அந்த அது கீழே அந்த டிஎன்பிசிக்குள்ள நடத்த போட்டித் தேர்வுகளோட எண்ணிக்கை அதிகமாயிருக்கு. இருந்தாலும் கூட இது தொடர்ந்து பல அரசாங்கம் செஞ்சுட்டு வராங்க. இருந்தாலும் இந்த மாணவர்கள் எழுதுகிற ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 20 லட்சம் பேர் கிளியர் பண்ணுறது வெறும் 10,000 பேர். இது ஃபுல் டைமாக நான் படிக்கிறேன்னு சொல்லிட்டு பல லட்சம் மாணவர்கள் தங்களோட லைஃப்பை இது பண்ணுறாங்க. ஒரு பக்கம் இன்ஸ்டிடியூஷன் வந்து ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் லட்சக்கணக்கான அமௌண்ட்டை வாங்கி அதுலேயும் வந்து பாஸ் பண்ணால் அந்த ஃபோட்டோ வந்து எல்லா இன்ஸ்டியூட்லேயும் போடுறாங்க. எங்ககிட்ட படித்தாங்க. அப்போ என்ன ஃபஸ்ட் இயர் ஒருவேளை இங்கே படிச்சுக்கலாம், செகண்ட் இயர் அங்கே படித்தாங்களா என்னன்னு தெரியல. அது எல்லாருமே கிளைம் பண்ணிக்கிறாங்க, எங்கனால தான் பாஸ் அவுட் ஆனா. இதை இந்த மாதிரியான விளம்பரங்களை நிறுவனங்கள் அடுத்தடுத்து பயன்படுத்திக்கிறாங்க. எங்கள் இதில் படித்தாங்க, அதனால் நீங்கள் வாங்க கிளியர் பண்ணிடலாம் சொல்லி கூப்பிடுறாங்க. அது என்ன மாதிரியான உள்ள குவாலிஃபிகேஷன், உள்ள எந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்குது, அந்த எஜுகேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இதுக்கு அரசாங்கம் கண்டிப்பாக ஒரு ஒழுங்குமுறை கொண்டு வரணும், ஒரு சட்டம் கொண்டு வந்து இன்ஸ்டிடியூஷன்லாம் வந்து ஒழுங்குபடுத்தணும் அப்படின்னு ரொம்ப நாளாவே வாழ்க்கை சம்பந்தப்பட்ட அந்த தனிப்பட்ட நபரோட வாழ்க்கை மட்டும் இல்லாமல் இந்த ஒட்டுமொத்த மாநிலத்தோட வளர்ச்சி, நாட்டோட வளர்ச்சி. ஏன்னா இந்த லட்சக்கணக்கான இளைஞர்கள் வந்து அவங்களோட இந்த உழைக்கும் எதிர்காலத்தை முடிவு பண்ணுற வயசில் உட்காந்து நான் படிக்கிறேன்னு சொல்லிட்டு வருஷ கணக்கில் வீணாகிட்டு ஒரு 5 வருஷம் 6 வருஷம் முயற்சி பண்ணிட்டு 30 வயசில் வெளியே வரும்போது அவர்களுக்கு வந்து எந்த ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட்டும் இருக்காது, எந்த ஒரு வேலை அனுபவமும் இருக்காது. அப்போ திரும்ப ஒரு துறையை அவங்க தேர்ந்தெடுத்து இது வந்து ஒட்டுமொத்தமாக பின்னடைவு தான், பின்னடைவு. ஸோ அரசாங்கம் வந்து தெளிவான விளக்கத்தை அவங்களுக்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னா, மேனுஃபேக்சரிங் செக்டரில் இருக்குது, ஐடி செக்டர், சர்வீஸ் செக்டரில் இருக்குது. இது எல்லாமே கூட அங்கேயும் வந்து தேவைகள் இருக்குது. அவங்களுக்கு வந்து ஆட்கள் தேவை தான் நிறைய இடங்கள். திறன் பெற்ற ஆட்கள் தேவை, ஸ்கில்டு லேபர்ஸ் வேணும். ஆனால் இப்போ அது நமக்கு பற்றாக்குறை. வட மாநிலத்திலிருந்து பல லட்சக்கணக்கான பேர் இங்கே வந்தும் கூட இப்போ கூட சமீபத்தில் ஒரு நியூஸில் நம்ம பார்க்குறோம், திருப்பூரில் 2 லட்சம் லேபர்ஸ் வந்து தேவைப்படுறாங்க.
பங்களாதேஷில் வந்து ஒட்டுமொத்தமாக தொழில் முடக்கம், ஆட்சி மாற்றம், தொழில் முடக்கத்தால் ஒட்டுமொத்த ஆர்டரும் இங்கே வருது. இங்கே நிறைய தொழிலாளர்கள் தேவைப்படுறாங்க. ஆனால் என்னென்னா அதுக்கான லேபர்ஸ் நம்ம இதில் இல்லை, ஸ்கில்டு லேபர்ஸ் இல்லாமல் இருக்காங்க. ஸோ அரசாங்கம் எதில் முயற்சி பண்ணணும் அப்படின்னு தொழில் சார்ந்த வல்லுநர்கள் கோரிக்கை வைக்கிறாங்கன்னா, இந்த இளைஞர்களுக்கு வந்து திறன் சார்ந்த பயிற்சி அளிக்கணும். இல்லை அவங்களே ஆண்டர்பிரினர் ஆகலாம், அவங்களே ஒரு சுய தொழில் தொடங்கலாம். ஏன்னா எல்லாரும் ஒரு அவங்களுக்கு கெப்பாசிட்டி எல்லாம் இருக்கு. ஆனால் அது வந்து இந்த அரசு வேலைங்கிற மோகத்திலிருந்து முதல்ல உங்களை வெளியே கொண்டு வரணும். இது மட்டும்தான் ஒரு வேலை, இதில் போனாதான் நம்ம இது பண்ண முடியும்னு வெளியே கொண்டு வந்து இதை தாண்டி பல தொழில்கள் இருக்கு, பல வாய்ப்புகள் இருக்கு, பிரகாசமான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி அரசு புரிய வச்சு அதுக்கான முயற்சிகளை கொண்டு வந்து இதுக்கு ஒரு பெரிய விழிப்புணர்வே அரசாங்கம் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கு. ஏன்னா இது கல்வித்துறை அமைச்சர் தான் இதை எடுக்கணும், கையில் எடுத்து இது வந்து கொஞ்சம் ஷார்ட் அவுட் பண்ணி பள்ளியிலிருந்தே இப்போ ஸ்கில்டு எஜுகேஷன் கொண்டு வரதுக்கு நிறைய டிஸ்கஷன் போயிட்டு இருக்கிற மாதிரி நீங்கள் ஸ்கூல்ல இருந்தே வந்து தொழிற்கல்வி நிறைய சொல்லி கொடுத்து அவங்கள வந்து வளர்த்து எடுக்கும்போது அவங்க ஆட்டோமேட்டிக்காக அந்த அவங்களுக்கான தகுதி குவாலிஃபிகேஷன்லாம் முடிச்சு டிகிரி முடிச்சுட்டு போகும்போது அதை சார்ந்து முயற்சி பண்ணுவாங்க. அது அப்படியே வந்து படிச்சுட்டு வரும்போது தான் அவங்க வந்து அரசு தேர்வில் போனால் நம்ம தப்பிச்சிடலாம், செக்யூரான ஜாப் கிடச்சிருன்னு ஒரு எண்ணம் வந்து பொதுவாக இருக்குது. ஸோ இதை வந்து அரசாங்கம் வந்து பெரும் முயற்சி எடுத்து பெரிய பணத்தை இது ஒதுக்கி, ஏன்னா இது வந்து ஒட்டுமொத்த இளைஞர்களோட எதிர்காலம் சம்மந்தமானது, நாட்டோட எதிர்காலம் சம்மந்தமானது. இந்த கோரிக்கையை தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருக்காங்க. துருப்பிடிச்சு செல்லரிச்சு போகாமல் இந்த இளைஞர்களோட டேலண்ட்டையும் அவங்களோட தன்னம்பிக்கையும் அவங்களோட அவங்களுக்குன்னு ஒரு இது இருக்குது. ஸோ அதை வந்து நல்லா இன்னும் மேம்படுத்தி இன்னும் நல்லா பிரகாசமாக்கிறதுக்கு வந்து அரசு தான் வந்து கையில் எடுக்கணும். ஏன்னா நம்மளோட சிஸ்டமே இப்படி தான் இருக்குது. ஸோ அரசு கவனத்தில் கொண்டு முதலமைச்சர் ஏன்னா முதலமைச்சர் வந்து நிறைய பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அப்போ இது வந்து ஒரு பிரதானமான ஒரு கோரிக்கையாக வைக்கலாம். இளைஞர்களுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கோம் நம்ம அப்படின்னா, ஏன்னா ஃப்யூச்சர் அவங்க கையில் தான் இருக்குது. அதுக்கு அவங்களோட திறனை வந்து இன்னும் மேம்படுத்தாமல் நம்ம வந்து அவங்கள வந்து ஒரு அடைச்சி வச்ச மாதிரி நம்ம இப்போ நம்ம சொல்கிற கருத்துமே கூட போட்டித் தேர்வுக்கு தயாராகும் மாணவர்களோட அவங்களோட கனவை சிதைக்கணுமோ இல்லை மடைமாற்றமோ நோக்கம் நமக்கு கிடையாது. ஆனால் பல வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா படிக்கிற மாணவர்கள் நம்மளே பார்க்குறோம், நம்ம பயிற்சி மையத்தில் பார்க்குற மாணவர்கள் வந்து அதை பற்றியான ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் இருப்பாங்க. இது என்ன தேர்வு, இது எப்படி படிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு வருஷம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிற மாணவன்கிட்ட கூட அந்த அளவுக்கு அவேர்னஸ் இல்லாமல் வெறும் மார்க்கெட்டில் கிடைக்கிற கொஷின் பேங்க் புக்கை வாங்கி வச்சு அவங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் இப்போ நிறைய மெத்தட்ஸ் மாறி இருக்கு, கொஷின்ஸ் கேட்குற முறையிலையும் மாற்றமாக இருக்கு. ஆனால் அதுக்கேற்ற அப்டேட்டும் இல்லை. ஒரே மாணவன் இந்த டிஎன்பிஎஸ்சிக்கு மட்டுமே ட்ரை பண்ணுறதுன்னு இல்லாமல் பல எக்ஸாம் போட்டித் தேர்வு பல எக்ஸாம்ஸ் வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் அதெல்லாம் அவங்க கவனம் இல்லாமல் இருக்காங்க. ஸோ இந்த கவர்மெண்ட் வந்து ஒட்டுமொத்தமாக இதை சீரியஸாக எடுத்துக்கிட்டு போட்டித் தேர்வுக்கு தயாராகிற மாணவர்கள் அவங்க அடுத்த டைரக்ஷன் எப்படி இருக்கணும், நம்ம என்ன மாதிரி கைட்லைன் கொடுக்கணும். அதான் டோன்ட் புட் ஆல் எக்ஸ் இன் ஒன் பாஸ்கெட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரே இதை வந்து நம்பிட்டு இல்லாமல் அடுத்தடுத்து ஆப்ஷன் வச்சுக்கோங்க. இதில் உங்களுக்கு அப்படி இது எப்படியாவது நான் அச்சீவ் பண்ணியே தீருவேன் அப்படின்னா அதுக்கு உண்டான ப்ரிப்ரேஷனில் போங்க, அதுக்கு உண்டான வழிமுறைகள் தேர்ந்தெடுங்க. ஆனால் அதுக்காக லைஃப்பை வந்து தொலைச்சிடாதீங்க அப்படிங்கிறது தான் எங்களோட பாயிண்ட்டு. கண்டிப்பாக நன்றி. இது வரைக்கும் உங்கள் நல்ல நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துட்டீங்க. ஸோ இதிலேருந்து நம்ம என்ன புரிஞ்சிக்க முடியுதுன்னா, போட்டித் தேர்வுக்கு கண்டிப்பாக தயாராகலாம், ஆசை இருக்கலாம். ஆனால் அதே நேரத்தில் இளைஞர்கள் வந்து ஒவ்வொரு போட்டித் தேர்வை பற்றியும் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான முயற்சியில் ஈடுபடணும். பல்வேறு ஆண்டுகளை வந்து இதில் வீண் பண்ணக்கூடாது வாழ்க்கையை. அரசாங்கமும் அதற்கான முயற்சிகள் எடுத்து பதவிகளை அதிகரிக்கணும் மற்றும் இந்த இளைஞர்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி புரிஞ்சிக்க முடியுது. நன்றி மேம். தேங்க்யூ.